அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வழக்கு ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடிய வழக்கு. கடந்த வாரத்துல ஊடகங்களிலே உலுக்கிய வழக்குன்னு கூட சொல்லலாம். ஆனா அதே நேரத்துல எந்த அளவுக்கு இந்த விஷயம் எல்லாரையும் பாதிச்சதோ அதே அளவுக்கு பெற்றோர்கள் ரொம்பவே கவலைப்பட்ட இந்த விஷயத்துல சீக்கிரமா ஒரு முடிவும் கிடைச்சதுங்க. ஆமா, என்ன பிரச்சனை பத்தி நம்ம பேச போறோமோ அந்த பிரச்சனையை ஏற்படுத்திய நபர் இறந்து விட்டதுனால இந்த வழக்கு அப்படியே கொஞ்சம் லேசா சுணுக்கம் தட்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பர்கூர் என்ற இடத்துல கந்திக்குப்பத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கிங்ஸ்லே கார்டன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில NCC கேம்ப் நடத்தி 13 மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்த, அதாவது போலியான முறையில் NCC கேம்ப் நடத்தி 13 வயது குழந்தைகளை, அதாவது 13 வயது குழந்தைகள், இன்னும் எவ்வளவு கொடூரங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த சமுதாயத்துல. அதாவது 13 வயசுன்னா அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? அந்த ஏஜ்ல சில குழந்தைங்க வயதுக்கு வந்திருப்பாங்க, சில குழந்தைங்க வர்ற மாதிரி இருப்பாங்க. சோ இது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஏஜ். பெண் குழந்தைங்களுக்கு மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி. இந்த மாதிரி ஒரு நேரத்துல இந்த சிவராமன் அப்படின்ற நபர் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த பள்ளிக்கூடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கும் இந்த கேம்ப்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் தங்கறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூட ஆசிரியர்கள் இருந்தாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. பட் ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு, அதாவது 17 மாணவிகள் ஒரு பள்ளிக்கூடத்துல இரவு நேரத்துல தங்குறாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இவங்க பாதுகாப்பு சரியான முறையில தரல. அந்த லட்சணத்துல எப்படி இவங்க இந்த NCC கேம்பை ரன் பண்ணாங்கன்னு முதல்ல தெரியல. ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடியவங்க, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், கள்ளக்குறிச்சி கனியாமூர் சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நடந்த மர்மமான முறையில இறந்து போன நம்ம ஸ்ரீமதி, இன்னைக்கு வரைக்கும் அந்த இறப்புல பல மர்மங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கு. வழக்கு கோர்ட்ல இருக்கு, இன்னும் விலகாத மர்மமாகவே இருக்கு அந்த குழந்தையின் மரணம். இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள்ல பள்ளிக்கூடங்களும் பாதிச்சு, அதுல பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளும் பாதிச்சு, அதனால பல பேருக்கு மன உளைச்சல், பண விரயம், நேர விரயம், அவங்களுடைய அந்த பூ போன்ற படிக்க போன வயசுல அவங்க அறியாத விஷயங்கள், பல விஷயங்களும் அறிந்து கொண்டு இந்த மாதிரி பாலியல் வன்முறைன்ற ஒரு விஷயத்தினால அவங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. சோ இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த பள்ளிக்கூடம் இந்த நபரை NCC கேம்ப் எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். எப்படி இந்த விஷயம் பூதாகரமா வெடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 17 மாணவிகள்ல 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை அந்த பள்ளிக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டு NCC பயிற்சி இவங்களுக்கு தரப்படுது. 9ஆம் தேதி 17 மாணவிகளில் ஒரு மாணவி அதிகாலை 3 மணிக்கு இந்த சிவராமனால் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டதாக செய்தி வருதுங்க. இந்த செய்தி அங்க இருக்கக்கூடிய பெண் ஆசிரியர்களுக்கு தெரிய வருதுங்க. உடனே அந்த பெண் ஆசிரியர்கள் அங்க அந்த பள்ளியின் கரஸ்பாண்டன்ட்டுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் இந்த விஷயத்தை இந்த பெண் ஆசிரியர்கள் கொண்டு போறாங்க. அவர் இதை ரொம்ப ஒரு லேசியா எடுத்துக்கிட்டு, பெற்றோர்களுக்கு தெரிஞ்சா கவலைப்படுவாங்க, ஸோ நீங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாணவிகள் கிட்ட சொல்லிட்டு இந்த விஷயத்த அப்படியே மூடி மறைக்க அவர் பார்த்திருக்காரு. ஆனா நாள்பட ஒரு வாரம் போனோன்னு அந்த பெண் குழந்தையின் உடல் நலத்தில் சில குறைபாடுகள் வந்த உடனே அவங்க பெற்றோர்கள் கேட்கும் பொழுது இந்த பெண் குழந்தை வீட்டுல என்ன நடந்ததோ அதை சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இந்த ஒரு மாணவியோட பெற்றோர் என்ன பண்றாங்க, அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அந்த கரஸ்பாண்டன்ஸையும் அந்த தலைமை ஆசிரியரையும் பார்த்துட்டு ஏன் குழந்தைக்கு இப்படி ஆயிருக்குன்னு போய் கேட்கும்பொழுது அவங்க அதை அலட்சியப்படுத்தி ரொம்ப கேர்லெஸ்ஸா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பப்பாளி சாப்பிடுங்க, இதை அப்படியே விட்டுருங்க, எள்ளு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ அந்த விஷயத்தை மூடி மறைக்க பார்த்துருக்காங்க. உடனே இந்த பெற்றோர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கொந்தளிச்சு போய் ஆவேசமா அந்த பர்கூர் காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதை தொடர்ந்து அந்த மாணவிகளின் பல பெற்றோர்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வராங்க. பொதுமக்களும் பயங்கரமா ஒரு ஆக்ரோஷத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க. தொடர்ந்து என்னடா இந்த மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிறது அப்படின்ற ஆதங்கத்துல பல பேர் போய் அந்த பர்கூர் மகளிர் காவல் நிலையத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில விசாரணை தொடங்கிய போது பொதுமக்களும் இந்த விஷயத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனை தொடர்ந்து பர்கூர் மகளிர் காவல் நிலையத்துல இந்த சிவராமன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்படுது. அதை தொடர்ந்து இந்த பள்ளியின் முதல்வர், அதாவது இந்த பள்ளியின் தாளர் சாம்சன் வெஸ்லி, முதல்வர், ஆசிரியர்கள் என்று 11 பேர் இந்த குற்றத்தின் அடிப்படையில் உடந்தையாக இருந்ததாக கைது செய்யப்படுகிறார்கள். இதை தொடர்ந்து சிவராமன் மீது போக்சோ வழக்கு பதியப்படுதுங்க. இதுக்கப்புறம் நடந்ததுதான் உங்க எல்லாருக்குமே தெரியும்.
இந்த பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா போலீஸ் என்ன பண்றாங்க, 17 மாணவிகள்ல வேற யாருக்காவது இந்த பாதிப்பு நேர்ந்திருக்கான்னு விசாரிக்கும் பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக 13 மாணவிகள் எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு, எனக்கும் இப்படி நடந்துச்சு அப்படின்னு தொடர்ச்சியா வந்து கம்ப்ளைண்ட் பதிவு வைக்கிறாங்க. இதன் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது பல்வேறு உண்மைகள் அவங்களுக்கு வெளியே வருது. NCC கேம்ப் அப்படின்றதையே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி சென்னை NCC கேம்போட நிர்வாகம் வந்து கை வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்கள் அனௌன்ஸ் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த குண்டு தூக்கி வீசப்படுது. சிவராமன் போலியான NCC கேம்ப் அரங்கேற்றம் செய்து 13 வயது குழந்தைகளை ஆக்ரோஷமாக வன்மமாக பாலியல் வன்முறை செய்திருக்காரு அப்படின்றது அப்பட்டமா தெரிய வருது. இதன் அடிப்படையில சிவராமன் கைது செய்யப்படுறாரு. இந்த குற்றத்தின் அடிப்படையில சிவராமனை கைது செய்யும் பொழுது இவருடைய கால் உடையுதுங்க. அந்த கால் உடைஞ்சதுக்கு அப்புறம் இவர் வந்து கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில அட்மிட் ஆகுறாரு. இதற்கு முன்னதாகவே இவர் மனைவிக்கும் இவருக்கும் சண்டை இருந்ததுனால எலிப்பாசனம் சாப்பிட்டு அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததா சில தகவல்கள் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா இந்த கைதுக்கு அப்புறமா அவர் மனமுடைந்து மீண்டும் எலிப்பாசனம் சாப்பிட்டுட்டு காவல்துறையிடம் சொல்லாமலே இருந்திருக்காரு. அதாவது காவல்துறை கிட்ட கடந்த 16-18 எலிப்பாசனம் வந்து தாங்கிட்ட ஒளிய வச்சிருந்ததாகவும் நான் அதை சாப்பிட்டுட்டேன், ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் பொழுது சாப்பிட்டதா காவல்துறையிடம் சிவராமன் கூறியதாக காவல்துறை சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு நம்பக்கூடியதாக இருக்கு அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு பல்வேறு நிபுணர்களும் அரசியல்வாதிகளும் கருத்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா சிவராமன் வந்து மர்மமான முறையில இறப்பு நடந்திருக்கு, சிவராமனுடைய மரணம் அப்படின்ற மாதிரியும் சில பேர் இவருக்கு வந்து சப்போர்ட்னு சொல்ல முடியாது, பட் இவருடைய இறப்புல வந்து மர்மம் இருக்கு, அது என்னன்னு தெளிவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சிவராமன் இறந்த அதே நேரத்துல இவருடைய தந்தை மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்ததாக ஒரு சில வீடியோ பதிவுகள் நம்ம செய்தி ஊடகங்கள்ல உலா வந்துச்சுங்க. இதன் அடிப்படையில் சிவராமன் இறப்புக்கு பிறகு சென்னை ஹைகோர்ட்ல சூரிய பிரகாசம் அப்படின்றவர் பொதுநல வழக்கு தொடர்ந்து இந்த ஒரு வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்து இருக்காருங்க. இதன் அடிப்படையில் நேற்று 28ஆம் தேதி ஹைகோர்ட்ல இந்த சிவராமனுடைய வழக்கு விசாரணைக்கு வருதுங்க. அப்ப நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை தமிழக அரசுக்கு எழுப்பியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளசாராய விவகாரத்துல உடனடியாக 10 லட்சம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்த தமிழக அரசு இந்த சிவராமனால பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஏன் இதுவரைக்கும் எந்த ஒரு நிதியும் அறிவிக்கப்படல? அதாவது கள்ளக்குறிச்சியில நடந்த மாணவியின் மரணத்துல பள்ளி மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்த, அதாவது இந்த விஷயத்த நம்ம கவனிக்கணும், ஸ்ரீமதி வழக்கை தான் மென்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மர்மமான முறையில் இறந்து போன அந்த பள்ளி மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் ஏன் இந்த மாணவி விஷயத்துல இந்த பள்ளியின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற கேள்வியை தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார், நீதிபதி பி பாலாஜி அவர்கள் கேள்வியை தமிழக அரசுக்கு எழுப்பியிருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல இன்னொரு டவுட்டும் வருதுங்க. கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்குல எப்படி பள்ளிக்கூடத்தின் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்தது அப்படின்றது இந்த இடத்துல நீதிபதி திரு மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் எப்படி மென்ஷன் பண்ணாருன்னு தெரியல. என்னன்னா, இவங்க நடவடிக்கைன்னு எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர் கலெக்டர், காவல்துறை அதிகாரிகள் 4 நபர்கள் நினைக்கிறேன், அவங்களே மாற்றம் செய்தாங்க இல்லையா, இதைதான் நடவடிக்கைன்னு சொல்றாங்க. உடனே பள்ளிக்கூடம் வந்து குழந்தைகளை வந்து ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு இடத்துல சேஞ்ச் பண்ணி நடத்துறாங்க இல்லைங்களா. அதே போல இந்த வழக்கின் வாதத்துல இந்த பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, இந்த விசாரணையை நீங்க ஓரமா வச்சுட்டு விசாரணை வந்து தனிப்பட்ட முறையில நடத்துங்க, குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு கெட்டு போகுது அப்படின்ற மாதிரி எதிர்த்தரப்பு வக்கீல் வாதிட்ட பொழுது நீதிபதிகள் எப்படி நீங்க கள்ளக்குறிச்சி மாணவி வழக்குல வேறு பள்ளியை வந்து ஏற்பாடு செய்தீங்களோ அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கும் வேறு ஒரு பள்ளியை நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் இந்த வழக்குல வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைங்களுக்கு நீங்க மனதளவுல தைரியத்தையும் அவங்களுடைய மனத்தாழ்மையையும் விளக்குவதாக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் நீங்க அப்படின்ற மாதிரியும் நீதிபதிகள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு சிவராமனுடைய மரணத்துல நிறைய டவுட்ஸ் இருக்கு, எப்படி இறந்தாருன்றது தெரியணும், அதே நேரத்தில் அவங்க தந்தையின் மரணம் எப்படி நடந்தது அப்படின்னு நீதிபதிகள் கேட்குறாங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இன்னும் கைக்கு வரல, வந்ததுக்கு அப்புறம் இன்னும் விவரம் நமக்கு தெரிய வரும். அதே நேரத்தில் இவரோட தந்தை குடிபோதையில இறந்தாரு, அதற்கான வீடியோ பதிவுகள் நாங்கள்
ஆதாரமா வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வாதிட்டு இருக்காங்க. அதற்கு நீதிபதிகள் எப்படி இவர் கேம்ப் நடத்துறது உளவுத்துறை மூலமா உங்க காவல்துறைக்கு தெரிய வரலையா அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. சிவராமனின் தந்தை எப்படி இருந்தாரு அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்பும் பொழுது மத்தியானத்துக்கு மேல இந்த விசாரணை வைக்கிறேன் அப்படின்னு நீதிபதிகள் கூறியிருக்காங்க. சிவராமனின் தந்தை இறப்பில் காலையில் தெரிவித்த தகவலில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புதிய தகவலை தெரிவிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சிவராமன் தந்தை வந்து குடி போதையில கீழே விழுந்து இறந்து போகல, அவருக்கு சுகர் லோவானதுனால சாக்லேட் வாங்கி சாப்பிடலான்னு வந்திருக்காரு. அந்த நேரத்துல இவருக்கு மயக்கம் ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டிருக்கு. இவருடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டும் இன்னும் கைக்கு வரல அப்படின்ற மாதிரி இந்த வழக்கறிஞர் வாதாடுறாரு. அதன் பிறகு நீதிபதி போலி என்சிசி கேம்ப் நடத்திய இந்த பள்ளியின் அங்கீகாரத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது நீதிபதி கேள்வி எழுப்புறாங்க. இதை தொடர்ந்து இந்த பள்ளிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது, அதாவது விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் நிவாரணம் கேட்டு உள்ளூர் கோர்ட்ல வந்து மனு தாக்கல் செய்திருக்காங்க. இதை தொடர்ந்து விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அட்வொகேட் ஜெனரல் நீதிபதி கிட்ட சொல்றாரு. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி, அதாவது சிவராமன் அவருடைய தந்தை இறந்ததை பற்றி தெளிவான விளக்கமும் பள்ளிக்கூடத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா அப்படின்ற விவரத்தையும் மாணவிகளுக்கு சரியான விசாரணை அமைத்து அவர்களுக்கு தேவையான நிவாரணம் வழங்கப்பட்டதான்னு சொல்லி தமிழக அரசு விளக்கம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறாங்க. செப்டம்பர் 4ஆம் தேதி மீண்டும் இவை அத்தனைக்கும் விளக்கம் கேட்டிருக்காங்க நீதிபதிகள். இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான சிவராமன் நாம் தமிழர் கட்சியில இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளராக இருந்திருக்காரு. இந்த விஷயம் தெரிய வந்தவுடனே உடனடியா இந்த செயலாளரா இருந்த இவரை நீக்கம் செய்திருக்கிறது கட்சி தலைமை. அது மட்டும் இல்லாம இந்த சிவராமனை பத்தி மேலும் விசாரிக்கும் பொழுது அந்திரி மாவட்டத்துல மாயான் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்ற பேர்ல ஒரு நிறுவனத்தை நடத்தியிருக்காரு. இதுல பிட்காயின் மூலமா மோசடி செய்யற சில குரூப்ஸோட இந்த சிவராமனுக்கு கான்டாக்ட் இருந்திருக்கு. நிறைய பேரை பண மோசடி செய்ததாகவும் இந்த வழக்குக்கு அப்புறமா அவங்களும், அதாவது இவர் மீது போக்சோ சட்டம் போட்டதுக்கு அப்புறமா அவர்களும் வந்து இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிவராமன் பாத்தீங்கன்னா, அதாவது கடந்த ஒரு 6-7 வருடம் முன்னால் ஒரு என்சிசி வெளிநாட்டவர் வந்து ஒரு என்சிசி கேம்ப் அரங்கேற்றம் பண்றாரு. அந்த இடத்துல இந்த சிவராமன் பக்கத்துல நின்று வீடியோ பதிவுகள் எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா முறையான பயிற்சி எல்லாம் இவருக்கு தனிப்பட்ட முறையில இவர் எடுத்துக்கிட்டாரா அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் வந்து இவருடைய டேலண்ட்ஸை வந்து இவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவருக்கு இயல்பாகவே ஒரு குணம் இருக்கு. இவருடைய மனைவியும் வந்து ஒரு சின்ன பெண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதாவது படித்து கொண்டிருந்த ஒரு பள்ளி மாணவியை தான் திருமணம் செய்து ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னர் இவருக்கு பெண் குழந்தை இருக்கு. 5 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தை இவருக்கு இருக்கு. இந்த பெண் குழந்தையை பெற்ற தந்தையாக இருக்கக்கூடிய இந்த சிவராமன் இந்த 13 வயதுடைய குழந்தைகளை ஏன் குழந்தையாக பார்க்கல? இந்த மிருக குணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. இவருடைய மனைவி இந்த விஷயம் தெரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டதுனால 9ஆம் தேதிக்கு முன்னரே எலிப்பாசனம் சாப்பிட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆனதாகவும் தகவல்கள் வருது. ஸோ இப்போ இந்த எலிப்பாசனம் சாப்பிட்டுதான் இவர் மரணம் ஏற்பட்டதா அப்படின்னு காவல்துறை தீவிரமா விசாரணை செய்து கொண்டிருக்காங்க. ஏன்னா பல்வேறு தரப்பினர், பல கட்சியினர், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சிவராமன் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறியிருக்கிறாங்க. ஒரு சில கட்சியினர், அதாவது அண்ணாமலை அவர்களும் இந்த விஷயத்துல மர்ம மரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து காவல்துறை விசாரணை நடந்துட்டு இருக்கு. இன்னும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட், இவங்க தந்தையின் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வரல, சிவராமனுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வரல. மேற்கொண்டு இன்னும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதை தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள், அதாவது ஒரு சில நபர்கள், அதாவது இந்த கார்த்திக் பிள்ளை போன்ற நபர்கள் எப்படி ஸ்ரீமதி பாப்பாவின் வழக்குல பல்வேறு கருத்துக்களை வைக்கிறாங்களோ அதே போல இந்த சிவராமன் நல்ல வேலை இறந்து போயிட்டாருங்க. இல்லைன்னா இந்த வழக்கை வந்து ஒரு 300 எபிசோடா இந்த நபர் எடுத்திருப்பாரு. ஏன்னா இவர் கேட்குற கேள்வி பாருங்க என்ன, அதாவது எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது, இவர் வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு நபர் அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஏன்னா தொடர்ந்து ஒரு நபர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னா இது வந்து வேற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஸ்டீரியோடைப்பிங் மாதிரி சொல்லுவாங்க. இப்போ 13 வயசு குழந்தைக்கு கத்த தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு ஏன் அமைதியா இருந்துச்சு? பெண் குழந்தைங்களுக்கு யாரு அட்வைஸ் பண்றது? ஆணை திருத்தணும்ன்றீங்க, ஆணுக்கு அட்வைஸ் பண்றோம் நாங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். இந்த சிவராமன் தப்பே பண்ணியிருக்கட்டும், ஆனா பெண் குழந்தைங்களுக்கு யாரு அட்வைஸ் பண்றது அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. பெண் குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணலன்னு தெரியுமா?
மிஸ்டர் கார்த்திக் பிள்ளை இந்த ஒரு எடக்கு மடக்கான கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா உங்க ஊடகத்துக்கும் நல்லது, உங்களை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களும் இன்னும் விருப்பப்பட்டு உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? ஏன்னா அனைவர் வீட்டிலும் பெண் குழந்தைகள் இருக்காங்க. 13 வயசு பொண்ணுங்க, 32 வயசு சிவராமன். நீங்க சிந்திச்சு பார்க்கணும் மக்களே. அதாவது இந்த சிவராமன் வயதுக்கும் இந்த 13 வயசு பொண்ணுக்கும் பாதிக்கும் மேல் வயது வித்தியாசம் இருக்கு. அப்போ 13 வயசு குழந்தைக்கு என்ன ஒரு மெச்சூரிட்டி இருக்கும்? ஒரு கல்யாணம் ஆன நபர் பெண் குழந்தை பெற்றெடுத்த ஒரு தகப்பனாக இருந்துக்கிட்டு தான் குழந்தை மாதிரி பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைய தவறான முறையில, அதுவும் ஒரு போலியான என்சிசி கேம்ப்ல 13 குழந்தைகள் மீது பாலியல் வன்முறை செய்திருக்காரு, அதாவது பாலியல் சுரண்டல் செய்திருக்கான். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு கேடுகெட்ட நபருக்கு முட்டு கொடுத்துட்டு நிக்கிற இந்த ஜென்மத்தை நம்ம என்னன்னு சொல்றதே தெரியல. அதே நேரத்துல இந்த வார்த்தையை நீ நல்லா தெளிவுபடுத்திக்கணும் கார்த்திக் பிள்ளை. என்ன விஷயம்னா, 13 பெண் குழந்தைகள் பாதிக்கப்படலன்னு சொல்ற, போய் மனித உரிமை ஆணையத்துல நீ பெட்டிஷன் போடு. ஏன் இந்த மாதிரி சிவராமனை பத்தி தவறான கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல வழக்கு போட்டு உண்மையான நிலவரம் என்னன்னு கேட்டு வாங்கிக்கிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்னு ஒரு பொய்ய உன் பின்னாடி திணிச்சுக்கிட்டு இருக்கல, போலியான கருத்துக்களை பெண்கள் மீதும் பெண் குழந்தைகள் மீதும் நீ திணிச்சிட்டு இருக்க இல்லையா? உன் மீது பர்சனல் வஞ்சன்ஸ் எதுவுமே கிடையாது. நீ இந்த பெண் குழந்தைகள் மீது அவதூறு கருத்துக்களை பரப்புறத எந்த இடத்துலையும் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா உன்னை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, பல லட்சம் மக்கள் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உன்ன மாதிரி ஆட்கள் தவறான கருத்துக்களை மக்கள் கிட்ட திணிக்கும் போது ஒரு 10 பேருக்காவது தான் செய்யறது தவறு இல்லை, இவர் சொல்ற மாதிரி நாம செய்யறது கரெக்டு அப்படின்ற மாதிரி அவங்க தவறான வழியில நடத்தப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. 13 வயசு பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது. இயல்பாகவேங்க 8 வயசு பொண்ணுக்கு வாட் இஸ் செக்ஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆனால் அது என்னன்னு தெரியாது. ஆனால் அதன் பிறகு அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட பார்க்கறது, அதுக்கப்புறம் லவ் ஸ்டோரிஸில் பார்க்கறது, சினிமாவில் வர்ற கதைகள், பக்கத்து வீட்டில் பார்க்கறது, இதெல்லாம் வச்சு அந்த குழந்தை அதை இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வயது, அதாவது 8 வயதுலேருந்து 13 வயதுன்றது கற்பனைக்கான வயது. ரெண்டாவது, நிறைய விஷயங்களை பெண் குழந்தைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணரக்கூடிய ஒரு வயசு. அதாவது ஆண் குழந்தைகளுக்கும் அந்த 8 வயசுலேருந்தே அந்த 17 வயசுக்குள்ள பல்வேறு உடல் மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த நேரத்துல பாலியல் மாற்றங்கள் அவங்க உடம்புல நிறைய ஏற்படும். அவங்களுக்கும் அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தா அவங்களும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. நேற்று முன்தினம் சென்னையில தாங்க ஒரு வழக்கு பதியப்படுது. அதாவது ஒரு பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர் என்ன பண்றாங்க, என் பொண்ணை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு நபர், அதாவது அதே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய சக மாணவர் அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியே போயிடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள், அதாவது இந்த பொண்ணு கருவுட்டுறாங்க, 6 மாதம் கர்ப்பம், மருத்துவமனையில கண்டுபிடிக்கிறாங்க. உடனே இந்த பெற்றோர் என்ன பண்றாங்க, காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த பையன் மீது போக்சோ வழக்கு போடப்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இந்த மாணவன் சேர்க்கப்படுகிறான். இந்த விஷயத்துல 2 பேருமே லவ் பண்ணாங்க, ஏன் இந்த பையனை மட்டும் தண்டிக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த இடத்துல நல்லா யோசிக்கணும். பெற்றோர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் ஒரு பெண் பிள்ளை கிட்ட தவறான முறையில உடல் ரீதியாக தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது பாதிக்கப்படுறது பெண். அதனால பெண்ணுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்றதுனால இந்த வழக்கு பெண் பிள்ளைகளுக்கு சாதகமாக தான் அந்த பொண்ணு விரும்பி வந்தாலும், அதாவது அந்த 18 வயதுக்கு கீழ் உள்ள பெண்கள் விருப்பப்பட்டே வந்தாலும் இது போக்சோ வழக்காகத்தான் பதியப்படும். அப்போ ஆண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு இந்த நபரு பக்கத்தை விட்டு பெண் குழந்தைய கொஞ்சும் பொழுது கூட நீங்க ஜாக்கிரதையா கொஞ்சுங்க, இதை வச்சு உங்க மேல தவறான கருத்துக்களை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? கண்டிப்பா இனி வரும் காலங்கள் நீங்க உஷாரா இருக்கணும். பக்கத்து வீட்டு குழந்தைய கொஞ்சுங்க, தாராளமா கொஞ்சுங்க. அந்த எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு அந்த பெற்றோர்களுக்கு தெரியாது இல்லைங்களா? கெட்டவனா இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உஷாராக இருந்துக்குவாங்க இல்லையா? நாம நல்லவங்களாவே இருந்தாலும் ஏன் அந்த பெண் குழந்தையை நம்ம தொடணும்? தொட்டு தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை வரணும்? நல்லவங்க நீங்க விலகியே இருங்க. கெட்டவனா இருந்தா அந்த பெற்றோர்கள் கண்டுபிடிச்சு அவங்க தண்டனை கொடுப்பாங்க. அதே நேரத்துல மிஸ்டர் கார்த்திக் பிள்ளை, உன்னுடைய வார்த்தைகளுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதாவது 13 வயசு பொண்ணு, 32 வயது நிறைஞ்ச ஒரு எரும மாடுக்கு 13 வயசு பொண்ணை தொடக்கூடாதுன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இருக்காதா? அவனுக்கு முட்டு கொடுக்குற முன்ன மாதிரி ஜென்மங்கள் பெண் பிள்ளைங்க கிட்ட எப்படி நடந்துப்பீங்க? நான் இந்த கேள்வி இந்த இடத்துல வைக்கிறேன். அந்த 13 வயசு குழந்தை, அது
அதாவது அந்த நேரத்துல குழந்தைக்கு உடம்புல மாற்றங்கள் இருக்குமே தவிர அந்த விஷயத்தை நம்ம பண்ணா அதன் பின்வினைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த குழந்தைக்கு இருக்கவே இருக்காது. ஆனா இந்த எரும மாடுக்கு தெரியும் இல்லையா, இந்த சிவராமனுக்கு நல்ல வேலை செத்து போயிட்டான். அப்படி சாகலன்னா இன்னைக்கு அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் மீடியா பரபரப்பா பயங்கரமா அவனை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? உன்னுடைய என்ன சொல்றது, அவனுடைய நல்ல நேரம்னு வச்சுக்கலாம், அவனா செத்துட்டான் அவன் குற்றத்தை உணர்ந்து. ஆனா உன்ன மாதிரி ஆட்கள் உணராமலே இருக்கீங்க. வார்த்தைகளை மாத்திக்கோ. திரும்பவும் நான் சொல்றேன், 13 வயசு பெண் குழந்தை. அந்த எரும மாடுக்கு தெரியாதா? அந்த குழந்தை கத்தலையான்னு நீ கேட்குற. பெண் குழந்தைகள் கத்த மாட்டாங்க. ஏன்னா 13 வயசுல பயம் அதிகமா இருக்கும். நம்மள ஒரு ஆள் டச் பண்ணும் பொழுது அவன் ஏதாவது நம்மள பண்ணிடுவானோ, ஐயோ அமைதியா இருக்கலாம் அப்படின்ட்டு திரும்பவும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஐயோ நம்ம அங்க அதை பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி உணர்வு வரும். ஏன்னா நானும் ஒரு பெண். ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனடியா எந்த குழந்தையும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. இடம் நேரம் காலம் தனக்கு சாதகமா இருக்கும் பட்சத்துல தனக்கு நேர்ந்த விஷயத்த சொல்லுவாங்க. சார் கூப்பிடுறாரு அப்படின்ற விதத்துல அந்த குழந்தை போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சீண்டல் ஏற்படும் பொழுது அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம அந்த குழந்தை இருந்திருக்கலாம். திருச்சியில நடந்த அந்த 15 பேர் 2 பெண் குழந்தைகள் கிட்ட அபியூஸ் பண்ண அந்த வழக்கிலையும் அந்த பெண் குழந்தைகளை பற்றியும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு சாதகமா உன்னுடைய குரல் இருக்கு. நீ எவனுக்கு வேணா குரல் கொடுத்துக்கோ, ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சு குரல் கொடு. பொய்யான விஷயங்களுக்கு நீ முட்டு கொடுக்கும் பொழுது பிற்காலத்துல ரொம்பவே அசிங்கப்படுவ. அந்த பெண் குழந்தைகளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன மாதிரி பாதிக்கப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை போய் நீ பேட்டி எடுத்தீங்கன்னா அவங்க ஆமா நாங்க குற்றம் செய்யலன்னு தான் சொல்லுவாங்க. நீ சொல்றல்ல அவங்க எல்லாமே சொந்தக்காரங்க, சித்தப்பா தாத்தா மாமான்னு சொல்றல்ல, அந்த பரதேசிங்க தான் அந்த பெண் குழந்தைகளை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீ கேட்கலாம், உன்ன மாதிரி ஆட்கள்லாம் ஏன் அந்த பொண்ணுக்கு தெரியாதான்னு கேட்கலாம். 6 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? மாமா தொடாதீங்கன்னு சொல்ல தெரியுமா? அந்த ஒரு துணிச்சல் அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயசுல இருக்காது. என்னமோ பண்றாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அது இதெல்லாம் உனக்கு டீட்டெயிலா சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த பெண் குழந்தையின் மூத்த, அதாவது அந்த 2 குழந்தைங்கள்ல மூத்த பெண் குழந்தை இறந்து போயிடுச்சு. அது எப்படி இறந்துச்சுன்னு தெரியல, அவங்க அப்பா ஏதாவது பண்ணிட்டாரா, இந்த மாதிரியும் நீ பேசியிருந்த. அதற்கான போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் எங்ககிட்ட இருக்கு. அந்த பெண் குழந்தை எப்படி இறந்துச்சு, வயிற்று வலியில இறந்துச்சு, அதற்கான டீட்டெயில்ஸும் எங்ககிட்ட இருக்கு. தேவையில்லாம அந்த வழக்கில் நீ ஒரு பெரிய கண்டுபிடிச்சு அந்த 15 பேருக்கும் தண்டனையை ரத்து செய்ய வைக்க போறேன்ற மாதிரி சபதம்லாம் எடுத்தீங்கன்னா நீ தான் அசிங்கப்பட்டு போவ. அந்த பெண் குழந்தைகளுக்கு என்ன நடந்துச்சு, மிக முக்கியமா நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க இந்த சிவராமனுடைய வழக்குல. இந்த விஷயத்த உனக்கும் தான் நான் சேர்த்து சொல்றேன். ஏன்னா இந்த பெண் குழந்தைகள் உயிரோட இருக்காங்க. அதாவது கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விஷயத்துல ஸ்ரீமதி பாப்பா இறந்து போயிட்டா. இந்த பெண் குழந்தைகள் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணின் பெயர் உனக்கு தெரியல, ஆனா அந்த பெண்ணோட அட்ரஸ், ஸ்ட்ரீட், அந்த பேரண்ட்ஸோடைய என்ன ஒர்க் பண்றாங்க, ஆல் டீட்டெயில்ஸையும் நீ சொல்ற. ஆனா அந்த பள்ளி நிர்வாகத்தின் பெயரை நீ சொல்லவே கிடையாது. எவ்வளவு ஒரு கேடு கெட்ட ஒரு ஜென்மமா இருப்ப நீ. எப்படி அந்த பெண் குழந்தைகள் பேரை நீ சொல்லலாம்? அதே மாதிரிதான் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க பெயரை நம்ம பயன்படுத்தவும் கூடாது. அந்த இடத்தோடைய பேரை சொன்னா அந்த பேரண்ட்ஸ் யாருன்னு மற்றவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்களா? இதெல்லாம் கூட சிந்திக்க மாட்டியா நீ? உனக்கு ஒரு கண்டென்ட் தேவை, அதுல பெண்களை தாக்குற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு மக்களே ஏமாந்துடாதீங்க, ஆண்களே போக்சோ சட்டம் போட்டுருவாங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்ற நீ. ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் சேர்த்து சொல்லு. பெண் குழந்தைங்களை யாரு கண்டிக்கிறது அப்படின்னு கேட்குற. இதேதான் சின்ன பையனா இருந்தாலும் அவனுக்கு உணர்வுகள் இருக்கதான் செய்யும். ஏன் ஒரு ஆசிரியை டியூஷன் படிக்கும் பொழுது அந்த மாணவன்கிட்ட தப்பு பண்ணாங்க இல்லையா, அந்த ஆசிரியருக்கு அந்த சின்ன பையன் அவங்ககிட்ட மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு தெரியல, தெரியாதனால தானே இன்னைக்கு சிறையில இருக்கா. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காம ஜென்மங்கள் இருக்கதான் செய்யறாங்க, ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஸோ இவங்களுக்கெல்லாம் முட்டு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து முட்டு கொடுக்கணும். இந்த விஷயத்த மேலும் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை நம்ம பதிய வைக்கணும். மேலும் இந்த வழக்கில் தொடர்ந்து ஏதாவது விஷயங்கள் நான் அப்டேட் பண்ணுறேன். வாச்சாத்தி வழக்க கூட இந்த கார்த்திக் பிள்ளை விட்டு வைக்கல. இந்த பெண் குழந்தைகள் மீது இந்த அபியூஸ் பண்ணப்பட்ட வழக்கை பற்றி அறகுற தகவல்களை ஏதோ எடுத்துட்டு களத்தில் போய் நின்று நான் பேட்டி எடுத்துட்டேன், குற்றவாளிகளை போய் பேட்டி எடுத்து போடுறதெல்லாம் ஒரு சிறப்பு கிடையாது. நீ அப்படி ஒரு நேர்மையானவனா இருந்தா, போத் சைட்ஸும் நீ நேர்மையானவனா இருந்தீங்கன்னா போத் சைட்ஸும் பார்த்துட்டு 2 பக்கம் போய் பேட்டி எடுத்து போடு. கள்ளக்குறிச்சி வழக்கில் உன்னால போத் சைட்ஸும் போய் பார்க்க முடியல, ஒரு சைடு தானே பேசிட்டு இருக்க. அப்போ நீ குற்றவாளிக்கு சாதகமாக தான் நீ செயல்படுவ. உன்னை திருத்துறதுக்காக நான் இந்த பதிவு போடல. அந்த பெண் குழந்தை மீது நீ
நடத்திய அந்த குற்றம் வந்து நீ திரும்ப வாங்கிக்கணும். அனாவசியமா பெண் குழந்தைகள் மீது பழி போடுற உன்ன மாதிரி ஆண்களை ஒழித்து கட்டணும். பயங்கரமா நீ வந்து சட்டத்தினால தண்டிக்கப்படுவ ஒரு காலத்துல. இந்த மாதிரி குழந்தைகள் மீது அதிகமா நீ வன்மத்தை வந்து கக்கிட்டு இருக்க. என்னைக்கு நீ வந்து தண்டனை வாங்க போறேன்னு தெரியல. மக்களே, வேறு ஒரு விஷயத்துல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.